ஏன் மனசு திறந்து சொல்லி வாழ்க்கையில் ஏமாறாதவங்க உலகத்தில் இருக்கவே முடியாது. $1,00,000 அமெரிக்கன் டாலர்ஸ் சரிங்களா, கிரெடிட் கார்டெல்லாம் முழுசாக உருவிட்டு போகிறது இந்த ஆட்கள் தான் கேட்டிங்களா. லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்ல சூப்பராக இருக்கேன். மக்களிடையே சூப்பரான நாள், அடிப்படையான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அடிப்படையான நாளில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. வாழ்க்கையில் ஏமாறாதவங்க உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம ஏமாந்துருப்போம். ஏமாறவங்க அதிகமாக ஆக ஏமாத்துக்காரங்களும் அதிகமாகிட்டு இருப்பாங்கன்னு ஒரு சொல்லுண்டு தெரியுமா? அது மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்த 2025 இன்னைக்குள்ள வீடியோ அடிப்படையான வீடியோ. முடிஞ்ச அளவு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட நமக்கு இமெயில் அனுப்புறதாகட்டும், இல்லைன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்புறதாகட்டும், எல்லாத்துலேயுமே யூகேல வேலை இருக்காக்கா, எங்களுக்கு இப்படி ஒரு இமெயில் வந்திருக்குதா யூகேலேருந்து, இது உண்மையான கம்பெனியாக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு விட மாதம் 10 லட்சத்துக்கு சம்பளத்துக்குள்ள ஒரு வேலை. ஓகே, சூப்பரான வேலை. ஓகே, இப்போ நான் சொல்லுங்க. முதல்ல அக்காளுக்கு நடந்த ஒரு கதையை நீங்கள் கேட்டுக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம எப்படி மக்கள் ஏமாந்துட்டுருக்குறாங்க, வெளிநாட்டை நம்பி அதுலேருந்து எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. பட் இன்றைக்கி எனக்கு 2025 அக்காளுக்கு வந்த ஒரு இமெயிலை பாருங்கள் மக்களே. வந்தது யார்கிட்ட இருந்து தெரியுமா? மிஸ்டர் ஆண்டோனியோ கட்டர்ஸ். மிஸ்டர் ஆண்டோனியோ கட்டர்ஸ் நான் யாருன்னு தெரியுமா? இவர் தான் யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல். ஓகே, ஏன் மக்களே, அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நான் சொல்லதுக்கு முன்னால் ஏன் மனசு திறந்து சொல்லி உண்மையில் இந்த இமெயிலை படித்த உடனே, ஆண்டவரே ஏசப்பா 2025 திறந்ததும் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீங்கி இருந்துதே, என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீங்கி வச்சுட்டீங்களே, இனிமேல் நான் எனக்கு யானை என் பிள்ளைகள் எல்லாம் பொழைச்சி போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன் உண்மையிலே. ஏன்னா this is all the way from United Nations General. Yeah, okay. Good day. My name is Antonio Guterres, United Nations Secretary General. I want to inform you that the United Nations are compensating all the countries due to COVID pandemic with sum of வாசிக்க கூட தெரியல எனக்கு $100,000. $100,000 $1,00,000 அமெரிக்கன் டாலர்ஸ் to each families all over the world, and you are among the lucky people that are receiving this money. அப்போ தமிழில் சொல்லிடுறேன். இவர் யுனைடெட் நேஷன்ஸோட ஜெனரல் செக்ரட்டரியுடைய இமெயில் எப்படி இருக்குன்னா, கோவிட் பேண்டமிக் எப்படி கோவிட் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிஸ்க்கெல்லாம் $1,00,000 அஃபெக்ட் பண்ண ஃபேமிலிக்கெலாம் நாங்கள் கொடுக்குறோம். அதில் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, லக்கி பீப்புள் நாங்கள் லக்கி ட்ரா பண்ணி கொடுக்குறோம். லக்கி ட்ராயில் எப்படியோ அவங்க இது பண்ணி இப்போ கொடுக்குறோம். அதில் நீங்களும் உங்கள் குடும்பமும் அதில் நீங்கள் தேர்வாயிருக்கிறீங்க. உங்களுக்கு $1,00,000 US டாலர் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செய்தியை சொல்கிறதுல. இது நாங்கள் எப்படி அனுப்பி வைப்போம்னா, ஒன்லே உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஏடிஎம் கார்டு மூலமாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பிடுவோம். இல்லைன்னா கேஷ் டெலிவரி கூட நாங்கள் பண்ணிடுவோம். பாருங்கள், கேஷ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் திஸ் இமெயில் ஒன்லி அப்படின்னு சொல்லி Guterres Antonio 306@gmail.com அப்படிங்கிற அந்த ஒரு இமெயிலே அவங்க இதான் நமக்கு வந்த இமெயில். இது என்ன இமெயில்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த இமெயிலை பார்த்த உடனே நான் என்ன பண்ணணும், உடனே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமெயிலுக்கு நான் ஒரு இமெயில் அனுப்பணும். அவங்க எனக்கு இமெயில் அனுப்பியிருக்கிறது வேறு ஒரு இமெயிலில் இருந்து. என்ன இமெயில்னால், எனக்கு அவங்க இமெயில் அனுப்பியிருக்கிறது Jennifer Aniston 0615800@gmail.com அப்படிங்கிற இமெயிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க திரும்ப என்ன இமெயில் அனுப்ப சொன்னது இன்னொரு இமெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாக்கா கேட்டிங்களா, $1,00,000 வருதுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். பட் இருந்தாலும் சுதாகரிச்சுக்கிட்டேன். ஏன்னா இது மாதிரி நல்ல பல இமெயில்கள் நமக்கு வர்றதுண்டு. 6 மாதத்துக்கு முன்னால் மிஸ்ஸஸ் ஜோ பைடன் அமெரிக்காவிலேருந்து உங்களை எனக்கு பார்க்கணும், உடனடியாக உங்களை பார்க்கணும், உங்களுடைய சேனல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குது, உங்கள் சேனல்னா ஃபீச்சராகனே ஒரு இமெயில் வந்துச்சுது. அந்த இமெயிலை நான் உண்மையில் அந்த இமெயில் வந்தப்பவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட வேண்டியதாகும். அதை அந்த இமெயில் எப்படியும் அழிஞ்சு போயிடுச்சுது கேட்டிங்களா. அந்த மாதிரி பல பிரபலங்கள்கிட்ட இருந்து நம்ம சேனலுக்கு அப்பப்போ இமெயில் வர்றதுண்டு கேட்டிங்களா.
ஸோ அதில் இப்போ ஒரு பிரபலம் இதை அனுப்பியிருக்கிறார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கால் இப்போ எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஸ்பேம் இமெயில்ஸு, சும்மா நாங்கள் இவ்வளோ தர்றோம், நீங்கள் வந்து எங்களுக்கு இது பண்ணுங்க. நான் இப்போ ரிட்டர்ன் அனுப்புனா அவன் அடுத்தது என்னது, இதெல்லாம் உனக்கு நான் அனுப்பணும்னா இவ்வளோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் தேவைப்படுது, போஸ்டல் சார்ஜ் இவ்வளோ தேவைப்படுதுன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கேட்பான், நான் அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் அம்பேல்னு அப்புறம் 1,00,000 போட்டு $1 கூட எனக்கு கையில் கிடைக்காது. நான் கொடுத்த காசை வந்து இழந்துட்டு தான் நான் இருக்கணும் கேட்டீங்க. இதுதான் அந்த இமெயிலுடைய சாராம்சம் கேட்டிங்களா. இந்த இமெயிலெலாம் இப்படி தான் நடக்குது. இது இல்லைன்னா ஒன்றுலே வந்து அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க, இது இல்லைன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்பி வைங்க, உடனே நாங்கள் இதெல்லாம் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோன்ட்டு பிறகு நம்ம பேங்க் டீட்டெயிலை வாங்கிட்டு அழகாக நம்ம பேங்கில் உள்ள காசு கிடந்தா அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிறது கேட்டிங்களா. கிரெடிட் கார்டெல்லாம் முழுசாக உருவிட்டு போகிறது இந்த ஆட்கள் தான் கேட்டிங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட இமெயிலெலாம் வந்தது பதக்குன்னு, எம்மா $1,00,000 ஆண்டவரே எனக்கு எல்லாம் நான் நினச்ச மாதிரி நினச்சிறாங்க கேட்டிங்களா. இதெல்லாம் வந்து இப்போ யார் அந்த மாதிரி $1,00,000 இல்லை $1,00,000 போட்டு $1 கொடுக்கறதுக்கு ஆளுகள்கிட்ட திராணி இல்லை கேட்டிங்களா. ஸோ இதுதான் உண்மை. இந்த இமெயில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அக்கா நம்மளுடைய லண்டன் தமிழச்சி சேனலுக்கு வந்து வரக்கூடிய இமெயில்ஸ், நிறைய இமெயில்ஸ் மாதம் வந்து ஒரு 4-5 இமெயில்ஸாவது இப்படி வருது. எப்படின்னா நம்மளுடைய ஓன் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய வியூவர்ஸ் தான் அனுப்புகிறாங்க. சாதாரண ஆட்கள் வந்து அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்கன்னா, அக்கா எனக்கு வந்து யூகேயில் லண்டனில் இன்னும் ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்குதுக்கா, அந்த இந்த அட்ரஸ்க்கா இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இது ஜென்யூனான கம்பெனியா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அட்ரஸ் அனுப்புகிறாங்க. மாதம் வந்து ஒரு 6 லட்சம் சம்பளம், மாதம் 6 லட்சம், மாதம் 5 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லி அது எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நமக்கு அனுப்புகிறாங்க. இவன் வந்து இங்கேருந்து அந்த கம்பெனிலேருந்து போன அந்த ஆஃபர் லெட்டர் எல்லாத்தையும் வச்சே நமக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ நம்மளும் அந்த இதை போய் பார்க்குறோம். அட்ரஸை போட்டு நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா அப்படி ஒரு அட்ரஸ் இருக்குது, இல்லைன்னா இது கிடையாது. அப்படி ஒரு பில்டிங் இருக்குது, எல்லா அட்ரஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கம்பெனி இல்லை. பில்டிங் உண்டு, அட்ரஸ் உண்டு, எல்லாம் உண்டு, ஆனால் அந்த கம்பெனி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படின்னா, எப்படி இது ஏமாத்து வேலை நடக்குன்னா, நம்ம வந்து ஒரு வேலைக்கு பல பேர்கிட்ட நான் கேட்குறேன், அவங்க அப்படி ஒரு இமெயில் நமக்கு அனுப்புறது, நான் அவங்ககிட்ட திரும்பி கேட்குறது, நீங்கள் இந்த வேலைக்கு முதல்ல அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கேட்கறதுல ஒரு 10 இமெயிலில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 இல்லைன்னா 8 பேராவது சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி ஒரு வேலைக்கு அப்ளையே பண்ணலை. அப்ளை பண்ணாத வேலைக்கு உங்களை அவங்க எடுக்கணும்னா, ஆண்டவரே நான் சொல்லலை, எனக்கு அடித்த அந்த $1,00,000 அதை விட மிக பெருமையான மிக மிகுதியான ஒரு லக்குள்ள ஆளாகும். நீங்கள் உலகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணாத ஒரு வேலைக்கு ஒரு ஆளும் உங்களை எடுக்க மாட்டாங்க கேட்டிங்களா. லக்கி ட்ராப்பில் போட்டு நீ வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களை வந்து நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணாத ஒரு வேலைக்கு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஆர்டரை அடித்து வச்சு உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பினாலும் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து ஸ்பேமில் போட்டுருங்க. உடனே ஸ்பேமில் போட்டுருங்க. உடனே வந்து அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுக்கு இது பண்ணி அதுக்கு திரும்ப ரிப்ளை கொடுத்து எஸ் ஓகே எங்கே இருக்குது அனுப்புங்க, நமக்கு அப்படி ஒரு இமெயில் இப்போமே வருதுன்னு வைங்க. நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு யூகேலேருந்து ஒரு இமெயில் வருது. நான் இங்கே யூகேயில் இருக்கிறதுனால சொல்கிறேன், வந்து 5 லட்சத்துக்கு எனக்கு வந்து மாதம் சம்பளம், உங்களுக்கு மாதம் சம்பளம், ஆஃபீஸ் வேலை, இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் பாயாக இருக்கணும், உங்களுடைய வேலை, இந்த வேலைகள்லாம் எப்படி திரும்ப உங்களுடைய வேலையெல்லாம் வந்து ஆஃபீஸில் க்ளீன் பண்ணுறது, ஜஸ்ட் வரக்கூடிய கெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து உபசரிக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுடைய வேலை. ஆஃபீஸை க்ளீனாக வச்சுருக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுடைய வேலை. பார்த்தா வேலை வந்து அவ்வளோ ரொம்ப சுலபமாக இருக்கும். 5 லட்சம் மாதம் கொடுக்குறோம், உங்களுக்கு அக்காமடேஷன் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதான் அதை பார்த்தோன்னே எப்பா உண்மையில் ரொம்ப சிலாச்சு போயிடும். இது மட்டும் இல்லாமல் பழம் பறிக்கிறது, விவசாய நிலத்தில் போய் வேலை செய்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரிப்பட்ட நிறைய இமெயில்ஸ் வந்து வர்றது உண்டு. ஸோ இப்படிலாம் இமெயில் வரும். வந்து உடனே வந்து நீங்கள் வந்து அதை ஷாக் ஆகிடாதீங்க, அதை வந்து நம்பிடாதீங்க. நம்ம அப்ளை பண்ணாத இடத்துலேருந்து நமக்கு யாருமே நமக்கு வேலை கூட மாட்டாங்க. அது நம்பர் 1 கேட்டிங்களா. அது உடனே நீங்கள் வந்து அதை வந்து டிலீட் பண்ணிடணும். இல்லைனா அந்த இமெயில்ஸ் வந்து ஸ்பேமில் போடுங்க. ஒரு 5 தடவை நீங்கள் இமெயில் ஸ்பேமில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட இமெயில்ஸ்லாம் வராது கேட்டிங்களா. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வரனோட வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு வந்து வயசு 26. இவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க எம்எஸ் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு டேட்டா அனலிஸ்ட்டாக இங்கிலாண்டில் யூகேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா இவங்க டேரக்டரையை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM2024121255 அப்படிங்கிற அந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவங்களுக்கு ஒரு நல்ல மணமகன் கூடிய சீக்கிரம் வந்தடைய நம்முடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்னொரு இது என்னென்னா, இது எப்படி எதில் கொண்டு முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கூகுள் மேப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட அட்ரஸ்லாம் இருக்கும். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே ஐ எம் ரெடி டு கம்னு நீங்கள் வந்து ஒரு ரிப்ளை நீங்கள் அனுப்புவீங்க. ரிப்ளை அனுப்பினோன்னா அவர் என்ன பண்ணுவார், கம்பெனியில் உள்ள அந்த கம்பெனி ஓனர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு விசா காப்பியும் அனுப்பி வைப்பார். உங்களுக்கு விசா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுது. இந்த விசா வந்து இது வந்து உங்களுக்கு விசா வந்து ஒரிஜினல் விசா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதுக்கான சார்ஜ் வந்து இவ்வளவு, டக்குன்னு இதை நீங்கள் பே பண்ணுங்கள், உங்களுக்கு டிக்கெட்லாம் ரெடியாக இருக்குது, இந்த நாள் நீங்கள் புறப்படுறதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு சார்ஜ் பண்ணுவார். அது வந்து ஒரு 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 1000 பவுண்ட் இருக்கலாம், 2000 மினி 1000 பவுண்டுங்கிறது இங்கே கம்மி தான். 1000ங்கிறது 1 லட்ச ரூபாய். ஓகே, 1 லட்ச ரூபாயாக இருக்கலாம், 2 லட்ச ரூபாயாக இருக்கலாம், இல்லை பலவங்களுக்கு 10 லட்ச ரூபாய். ஓகே, சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறையெல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. 1000 பவுண்டு 2000 பவுண்டு அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறது. ஒரு சிலர் என்னென்னா 10 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரி அதிக அளவில் சார்ஜ் பண்ணு. ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க சார்ஜெலாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, வெறும் 1 லட்ச ரூபாய் தானே, இது என்னடே பொண்டாட்டி கழுத்தில் இருக்க தாலியை கழுத்தே ஒரு அடகு வச்சா 1 லட்ச ரூபா கிடைக்காமலாம் இருக்க போகுது, அதை எடுத்து கொடுத்துருவோன்னு சொல்லி நீங்களும் வந்து அதுக்கு பே பண்ணுவீங்க. பே பண்ணிக்கிட்டு நீங்கள் வெயிட்டிங் எதுக்கு, ஒரிஜினல் விசாவுக்கும் உங்களுடைய ஒரிஜினல் டிக்கெட் எல்லாம் வர்றதுக்கு நீங்கள் வெயிட்டிங்காக தான் இருக்கும். காலம் ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான். யாருக்கிட்ட இருந்து எந்த மறுபடியும் வராது. ஸோ இதுதான் வந்து உண்மை கேட்டிங்களா. 100% அதான் நடக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட இதில் ஒரு இமெயில் கூட உங்களுக்கு வந்து ஒழுங்கான இமெயில் கிடையாது. முந்தியெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆளுகளை நிறைய அட்டாக் பண்ணாங்க இந்த மாதிரிப்பட்ட குரூப். இப்போ என்னென்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு நிறைய இமெயில்ஸ் குவைட், கட்டார், துபாய் இந்த மாதிரிப்பட்ட நாடுகள்லேருந்து நம்ம நிறைய தமிழ் ஆட்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. தமிழ் ஆட்களை பார்த்தவங்க அட்டாக் பண்ணுறதில்ல, அங்கே உள்ள ஒர்க்கர்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க வந்து அங்கே ஏதாவது ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா ஒரு ஏசி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யூகேயை பொறுத்தவரையில் அன்ஸ்கில்டு ஜாப்ஸுக்கு வந்து இங்கே வந்து விசா கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அது வந்து கிடைக்கவே செய்யான்னு தான் சொல்லலாம். இங்கே வந்து ஒரு ஜாப் வந்து நீங்கள் விசா வாங்கணுன்னாலே, ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு விசா வந்து கொடுக்கணுனாலே அதுக்கு வந்து சேலரி லிமிட் இருக்குது. 37,000க்கு மேலே உள்ள ஜாபுக்கு தான் இப்போலாம் வந்து ஸ்பான்சர்ஷிப்பே கொடுக்குறாங்க, விசாவே கொடுக்குறாங்க, கேட்டிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கும் கீழே சம்பளம் இருக்கக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் கிடைக்காது. யூகேயெல்லாம் பொறுத்தவரையில் மிக டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் இந்த ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய செவிலியர்கள், நர்சஸ் ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப டிமாண்ட், எப்போவுமே ஹை டிமாண்டில் இருக்கும். ஆனால் இப்போ அது கூட அதனுடைய ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இருக்கும், அங்கங்கே 1-2 இருக்க தான் செய்யுது. பட் முன்னே நடந்ததை விட அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை. ஏன்னா நிறைய வேகன்சிஸ் இவங்க வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னும் வேகன்சி இன்னும் வரக்கூடிய வருஷங்களில் வரத்தான் போகுது. அப்போது அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க, கேட்டிங்களா. மற்றபடி உள்ள வேலைகளுக்கெல்லாம் இங்கே வந்து வேகன்சிஸ்லாம் ரொம்ப கம்மி. வேகன்சிஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து விசா கிடைக்கிறது ரொம்ப கம்மி. என்னதான் வேகன்சி இருந்து என்னதான் நீங்கள் அப்ளை பண்ணாலும் விசா இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் வர முடியும், கேட்டிங்களா. அந்த விசா தான் இங்கே வந்து பிரச்சனையே. எல்லாருக்கும் விசா இங்கே கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு இது என்னுடைய இதிலே வந்து நம்ம சேனல்லே வந்து சிலவங்க வந்து ரிப்பீட்டட்லி வந்து கமெண்ட் அடிப்பாங்க. எப்படின்னா, எனக்கு உங்கள் வீட்டில் ஒரு வீட்டு வேலை கொடுங்க, இக்கரை வச்சுட்டா இல்லைன்னு சொல்லுங்க. அது வந்து ஆணா பெண்ணான்னு தெரியல அப்படி அடிக்கிறது. அப்படிலாம் கொண்டு வர முடியாதுமா. வீட்டு வேலைக்காக ஊர்லேருந்து அது இது வந்து துபாய் அந்த மாதிரிப்பட்ட நாடுகள் கிடையாது. அங்கெல்லாம் எப்படி எனக்கு உண்மையிலே தெரியாத, நான் பார்த்துருக்கிறேன் ஆள்கள் போகிறத. இங்கெல்லாம் அப்படி கொண்டு வர முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி விசாலாம் கொடுக்கவே மாட்டாங்க வீட்டு வேலைக்கு ஒருத்தங்களை நான் கொண்டு வரேன்னா. ஸோ அதெல்லாம் வந்து யாரும் சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. அது மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீங்கள் போய் கேட்காதீங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது, கேட்டிங்களா. இது வந்து ஒரு இது. இன்னும் ஒரு கேட்டகரி ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்ளை பண்ணது தான், ஆனாலும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு. நம்ம பார்க்கும்போது அங்கே அட்ரஸ் இருக்குது, ஆனால் அந்த கம்பெனி இல்லை. நான் உண்மையிலே ஒரு சிலருக்காக நான் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லண்டன் இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நான் போய் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கும் பெரிய பல மாடி கட்டடங்கள் இருக்குது. நீங்கள் அந்த ரூமில் அந்த ரூம் நம்பர் எல்லாம் அங்கே உள்ளே போயாச்சுன்னா அங்கே எதுவுமே கிடையாது. இந்த ஆஃபீஸில் வேறு ஏதாவது ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து
நல்ல ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சும்மா ஏனாதானோன்னு கண்ட வெப்சைட்லலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வைக்காதீங்க. சில நேரம் நம்ம நல்ல வெப்சைட்டில் நம்மளே அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட சில இந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ணுற ஆட்கள், இந்த மாதிரி ஏமாற்றுற ஆட்கள் உங்களுடைய டேட்டாவை அதிலேருந்து எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க வந்து அந்த கம்பெனி மாதிரியே அவங்க வந்து ஒரு ஆக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கணும். அந்த வேலைக்கு வந்து ஏதாவது ஒரு பயோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். எல்லா வேலைக்கும் பயோமெட்ரிக் டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் பேர் மினிமம் ஒரு இன்டர்வியூவாவது நடக்கும். ஒரு காலமும் ஜஸ்ட் டெலிஃபோன் இன்டர்வியூவில் மட்டும் நீங்கள் விட்றாதீங்க. எப்போவுமே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கேளுங்க. எப்போவுமே அப்படி ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு தெரியாத ஒரு நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வீடியோ கால் இன்டர்வியூ கேளுங்க. அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டில் பதிஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். கவர்மெண்ட்டில் பதிஞ்சிருக்கிறாங்களாங்கிறதுக்கு அது கூட இப்போ வந்து எல்லாம் ஸ்பேமாக தான், அது கூட ஏமாத்து பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். யூகே டெலிவிஷன், நம்ம பிபிசி பேனரமா தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பல இந்த மாதிரி தான் இந்த ஒரு நான் சொல்கிறேன், இந்த ஏதாவது ஒரு அட்ரஸை போட்டு இந்த அட்ரஸில் தான் இந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு இமெயிலெலாம் அனுப்புகிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை பற்றி தான். ஸோ இது ஒருத்தர் வந்து ஒரு சென்ட்ரல் லண்டன்லேயே ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பில்டிங்கில் அவருக்கு ஆஃபீஸ் இருக்குது. அவர் வந்து ஒரு 6 மந்த்ஸாக அந்த ஆஃபீஸை வெக்கேட் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிடுறாரு. கேட்டிங்களா? வேறு எங்கேயோ போயிட்டு திரும்ப 6 மந்த்ஸ் கழிஞ்சு அந்த ஆஃபீஸை வந்து அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து நூற்றுக்கணக்கில் லெட்டர்ஸ். என்ன லெட்டர்ஸ்னால், ஒரு கம்பெனியுடைய பேரை வச்சு, இவங்க கம்பெனியோட பேர் இல்லை, இன்னொரு கம்பெனியுடைய பேரை வச்சு நிறைய பேர் வந்து இந்த ஆஃபீஸுக்கு வந்து லெட்டர்ஸ், எங்களுக்கு எப்போ வந்து வேலை ரெடி ஆகுது சொல்லுங்கள், இல்லை இவ்வளவு நாங்கள் வந்து செக் அனுப்பி வச்சுருக்குறோம், இவ்வளவு இது அனுப்பி வச்சுருக்குறோம், இன்னும் பதில் வரலையே சொல்லுங்கள், நூற்றுக்கணக்கில் லெட்டர்ஸ். ஸோ இவர் பார்க்குறாரு, அந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்க்குறாரு, இது என்னடா இது நம்ம கம்பெனி பேரில் இன்னொரு கம்பெனியில் உடைய பேரில் இந்த அட்ரஸில் வந்து இவ்வளோ லெட்டர் வந்து கிடக்குதே என்னன்னு அவங்க வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அதாவது ஒரே பில்டிங்கில் வந்து ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் வந்து அந்த பில்டிங்கை வச்சு கவர்மெண்ட்டில் வந்து தங்களுடைய பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. தங்களுடைய பிஸ்னஸில் ஒரு ஃபேக் பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இங்கே ரொம்ப ஈஸி, ஒரு 10-25 பவுண்ட்லேயே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம், கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருப்போம். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல வச்சு நீங்கள் கம்பெனி நடத்துகிறீங்க, என்ன யாதுங்கிறத இந்த கவர்மெண்ட் எதுவுமே வந்து செக் பண்ணாது. ஒரு வருஷம் கழித்து, 1.5 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட வந்து டேக்ஸ் வராமல் இருக்கும்போது தான் வந்து செக் பண்ணுவாங்க. கேட்டிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஈஸியாக ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிடலாம். எந்த கம்பெனி அதுக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் இனிஷியல் பீரியடில் உங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு 1 இயர் கழித்து அந்த டேக்ஸ் பீரியட் வரும் இல்லையா, அந்த டேக்ஸ் இயர் எண்டிங் வரல, அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து பிடிக்கும். இவன் என்ன பண்ணுவான், அந்த 1 இயரும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சே இந்த மாதிரி பல லெட்டர்களை அனுப்பி பல பேர்ட்டிருந்து காசு வாங்கிட்டு டக்குன்னு அந்த 1 இயர் முடிகிறதுக்கு முன்னே வந்து ஆள் வந்து நாட்டை விட்டே வந்து அம்பேலாகி போயிடுறது. இல்லை இந்த நாட்டிலே அந்த ஆள் இருந்து இந்த மாதிரிப்பட்ட கள வேலை பண்ண மாட்டார், வேறு ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து இந்த ஒரு அட்ரஸை எடுத்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரிலாம் பல இது நடக்குது மக்களே. இன்னும் நீங்கள் அப்பீங்க ஓகே, கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காதான்னு. கவர்மெண்ட் இப்போ 1 இயர் கழிச்சு நான் சொன்னேன்லாம் ஒரு டேக்ஸுக்காக இவங்க வந்து பிடிக்கிறாங்கன்னு. ஸோ டேக்ஸுக்கு வந்து இவங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க, நீங்கள் டேக்ஸ் அனுப்புங்கன்னு. இவங்க வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு குறிப்பிட்ட பீரியட் கொடுப்பாங்க. குறிப்பிட்ட பீரியட்குள்ளே இவர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கவர்மெண்ட்டே அந்த கம்பெனிகளை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த இடப்பட்ட காலத்துக்குள்ளே இந்த ஃபேக்காட்டு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கினாலாம், அவனை வந்து காசை வாங்கினது தான். கவர்மெண்ட் வந்து போய் அதுக்கு எந்த ஒரு இதுவும் எடுத்து கவர்மெண்ட்லேயே போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கவர்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு நடவடிக்கை உங்களுக்குலாம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுத்தது தான், நீங்கள் தொலைச்சது தான். கேட்டிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஏமாறுறவங்க இருக்கிறது வர ஏமாற்றுபவர்களும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எந்த ஒரு வெளிநாட்டுக்கு வரவுமே அவ்வளோ ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. எல்லா வேலைக்குமே அதுக்கான ஒரு ஸ்கில் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம நிறைய நமக்கிட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து வெளிநாடுகளில் வந்து வேலை எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு இது சொல்கிறேனே, என்னுடைய இதில் வந்து ஒருத்தவங்க வந்து போட்டாங்க. அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டாக போட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் சொன்னாங்க, நீங்கள்லாம் வந்து வேலைக்கு போய் அங்கே போய் ஜம்முன்னு வேலையில் இருக்கிறீங்க, நாங்கள்லாம் வந்து நான் ஐஐடியில் வந்து முடிச்சுட்டு எனக்கு வந்து நான் 10,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
படிப்பு மட்டும் ஜஸ்ட் ஒரு ஐஐடியில் நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறேன், ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு எந்த வித நிச்சயமும் கிடையாது. எந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்தாலும் சரி, யூ ஹாவ் டு க்ரோ யுவர் ஸ்கில் செட். சும்மா வந்து அதை முடித்தா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, இல்லைனா நீங்கள் பிடெக் இல்லைனா பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த படித்து முடிச்சதுக்குள்ளே அந்த ஃப்ரெஷர்ஸ் வேலையில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணதும் அது வந்து ஒரு 20,000 25,000க்குள்ள வேலைன்னா, அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து நீங்கள் மேலே போக முடியும். இல்லைனா அதில் வேறு படித்து பிஜி எல்லாம் முடித்து அதுக்கு திரும்பியும் நீங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். நாங்கள்லாம் சும்மா ஊர்லேருந்து வந்து ஓகே நான் பிஎஸ்சி நர்சிங் முடித்தேன், இங்கே வந்தோன்னா ஆஹா எனக்கு வந்து பெரிய மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டு கிடச்சுன்னு இல்லை. சின்னதுலேருந்தே நாங்கள்லாம் வந்ததுனால தான் இங்கே வந்து ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய கோர்சஸ் முடித்து பிஜி முடித்து இந்த மாதிரி இயர்லி நான்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி நாங்கள்லாம் கோர்சஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படியெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கிறனால மட்டும்தான் நம்மளால் வந்து மேலே போக முடியும். வெளிநாட்டுக்கு வந்தால் எல்லாம் லைஃப் இஸ் டோட்டலி உங்களுக்கு எல்லாம் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு யாருமே நினைக்காதீங்க. இங்கே உள்ள எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து முன்னேற்று வர்றது தான். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி தான். அது நீங்கள் டாக்டராக இருக்கலாம், நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாமல் வேறு ஏதாவது அன்ஸ்கில்டு ஜாபில் உள்ளவங்களாக இருக்கலாம், எந்த மாதிரியான ஜாபில் உள்ளவங்களா, ஹைலி ஸ்கில்டாக இருந்தாலும் அன்ஸ்கில்டாக இருந்தாலும் ஸ்கில்டாக இருந்தாலும் எந்த மாதிரியான ஜாபில் உள்ளவங்களாக இருந்தாலும் நாம் வந்து நிறைய இந்த வளர்த்துக்கும் போது தான் நம்ம ஸ்கில் செட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் ஃபர்தராக நம்ம ஸ்டடி பண்ணும்போது தான் மட்டும்தான் நம்மளால் நம்ம உயர முடியும். இன்னொரு காரியமும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, விசாவே ஃபேக் விசா அங்கே இருக்குது. ஓகே, ரொம்ப நீங்கள் அதை கவனிச்சுக்கணும். விசாவே ஃபேக் விசா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலது இந்த கேர் ஹோம்ஸில் இருந்தெல்லாம் விசா கொடுக்குறாங்க. விசா கொடுத்துட்டு ஓகே விசா கொடுத்துட்டு இப்போ ஒரு விசா நீங்கள் உள்ளே வரீங்கன்னு வைங்களேன். நீங்கள் அந்த விசாவை வச்சுட்டு நீங்கள் வரீங்க. ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணுன்னா அவங்க வந்து அந்த முதல்ல வந்து நம்மளுடைய அந்த ஒர்க் பண்ணுற அந்த இடம் உண்மையிலே இங்கே இருக்கான்னு அவங்க வந்து அவங்களுடைய டேட்டா பேஸில் அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் விசா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 3 மாதம் கழிஞ்சு இந்த ஊருக்கு வரீங்கன்னு வைங்களேன். அந்த 3 மாதத்துக்கு இடையில் என்ன ஆயிருக்கும், இந்த கேர் ஹோமனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கும். இவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து இது செல்லா காசுன்னு சொல்லி அவங்கள வந்து அவங்கள்ட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நீக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த விசா வாங்கின ஆளுக்கு இது எதுவுமே தெரிய போகிறதில்ல. அப்படி தானே? ஸோ அவர் வந்து உள்ளே வந்து இறங்குவார். உள்ளே வந்து இறங்கும்போது நம்ம வந்து இமிக்ரேஷனில் வந்து பிடிச்சிருவாங்க. ஐயோ இப்படி ஒரு கம்பெனியே கிடையாது இங்கே, ஆமாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு இப்போ இல்லை, உங்கள் விசா வந்து செல்லாது, உங்களுக்கு கொடுத்த விசா செல்லாது, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்லேருந்து திரும்ப டிப்போர்ட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும் இன்றைக்கி நிறைய ஆகுது. ஸ்பெஷலி இந்த கேர் ஹோம்ஸ்க்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் நிறைய ஆகுது. ஸோ அதெல்லாம் நிறைய பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஆர் அ குவாலிஃபைட் நர்ஸ், நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுங்க, ஐஎல்டிஎஸ் எழுதுங்க, சிபிடி எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இங்கே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி ப்ராப்பராக ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக வாங்க. தேர் இஸ் நோ நீட் யூ ஹேவ் டு கம் அஸ் அ கேரர். டேக் கேர். ஓகே, இதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்தது. அதனால் அக்கா வந்து ஏமாற போன மாதிரி $1,00,000 கண்டு அக்கா பட்டார்னு என் மனசு அப்படியே ஏமாற போன மாதிரி நீங்களே ஏமாந்துறாங்க. கேட்டிங்களா? ஏன்னா ஒன்ஸ் ஏமாந்தது தான். இந்த எந்த கவர்மெண்ட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. எந்த அட்வொகேட்டுக்கிட்ட எந்த நீங்கள் சொலிசிட்டர் போய் ஒன்று சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த கேஸை முடிச்சு வைக்கணும், சொலிசிட்டர் அதுக்கு மேலே பணம் அடிப்பார். ஓகே, அதனால பணத்துக்கு மேலே பணம் தான் நம்ம கையிலேருந்து விரயமாகும். ஒரு 10 லட்சத்தை நம்ம முதல்ல இழந்தோன்னா அதை தேடி போகக்கூடிய அந்த ஜேர்னியில் இன்னொரு 10 லட்சத்தை இழப்போம். ஸோ இதுக்கு இழப்பு தான் அதிகமாகும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய ஆளுகள்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வாங்க. ஓகே, இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, bye.